وعلى آله العلام وأصحابه الكرام أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்த பயான் நிகழ்வில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளை விற்கின்ற போதும் வாங்குகிற போதும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுகிற மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று கூறினார்கள். அந்த ஹதீஸினுடைய அடுத்த தொடரில் வருகிறது, கடன் கொடுத்துவிட்டு அதை ஒருவரிடமிருந்து வசூலிக்கின்ற போதும், அதே போன்று ஒருவரிடம் கடன் வாங்கிவிட்டு அதை திரும்ப நிறைவேற்றுகின்ற நிலையிலும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுகிற மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்று துஆ செய்தார்கள் என்று சொன்னோம். அந்த சென்ற பயானில் பொருளை விற்பது வாங்குவது சம்பந்தமான செய்திகளை தெளிவுபடுத்திவிட்டு கடன் வாங்குவது கடன் கொடுப்பது சம்பந்தமான செய்திகளை நாம் பின்னால் தெரிந்து கொள்வோம் என்று சொன்ன அடிப்படையில் அது சம்பந்தமான செய்திகளை நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பொதுவாகவே இஸ்லாமிய பார்வையில் பார்க்கிறோம், மனித வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்வும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஏற்றத்தாழ்வுகளுடன் கூடியதாக மனித வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வசதி படைத்தவனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் எல்லோருடைய வாழ்வும் ஒரே மாதிரியான நிலையில் இருப்பதில்லை. கஷ்ட நஷ்டங்களும் லாப நஷ்டங்களும் நிறைந்ததாகவே அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். அப்படி மனித வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகளுக்கு உட்பட்ட நிலையில் இருக்கிற போது, ஒரு இக்கட்டான நிலையை சந்திக்கின்ற சமயத்தில் நமக்கு தெரிந்தவர்களிடத்தில், உறவினர்களிடத்தில், பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில் கடன் வாங்கியாவது சில நேரங்களில் சில தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு எல்லோருமே ஆளாகிறோம். சில பேர் சொல்லுவார்கள், நான் யாருக்கும் கடன் கொடுப்பதும் இல்லை, யாரிடமும் கடன் வாங்குவதும் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல நேரங்களில் சஹாபாக்களிடம் கடன் வாங்கியிருக்கிறார்கள், சில நேரங்களில் கடன் கொடுத்தும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நபி அவர்கள் வஃபாத்தாகின்ற போது அவர்களுடைய உருக்கு சட்டை அடமானம் வைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வஃபாத்தானார்கள் என்பதுதான் வரலாறு. அப்படியானால் அந்த நிலையை கடந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் அமைந்திருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நபி அவர்கள் பல நேரங்களில் பல்வேறு விதமான தீங்குகளிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேட சொன்ன நபி அவர்கள் கடன் சுமையில் மாட்டிக்கொள்வதிலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடுவதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
நபிகள் நாயகம் அடிக்கடி பிரார்த்தனை செய்கின்ற போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரமி, பாவங்கள் செய்கிற அந்த நிலையிலிருந்தும் கடன் சுமையில் மாட்டிக்கொள்ளுகிற நிலையிலிருந்தும் இறைவா உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பிரார்த்தனையை நபி அவர்கள் அதிகமாக செய்கின்ற வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இந்த பிரார்த்தனையை சஹாபாக்களுக்கு முன்னால் அதிகமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, பாவங்களுக்கு மத்தியிலையும் கடனுக்கு மத்தியிலையும் என்ன தொடர்பு இருக்கிறது? ரெண்டையும் இணைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்களே, பாவங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவது நியாயமாக இருக்கிறது, ஆனால் பாவத்திற்கும் கடனுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டையும் இணைத்து நீங்கள் துஆ செய்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு மனிதன் கடன் வாங்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவன் பேசினால் பொய் பேசுகிற நிலைக்கு அவன் ஆளாகி விடுவான். கடனுக்கு பெருமானார் எச்சரித்த முதல் காரணம் என்ன? எதற்காக நான் அல்லாஹ்விடமிருந்து அதற்கு பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால், காரணம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பேச ஆரம்பித்தால் அவன் கடனாளியாக இருக்கிற பட்சத்தில் அவனுடைய பேச்சுக்களில் பொய் அதிகமாக வர ஆரம்பித்து விடும். அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்து விட்டு அதற்கு மாற்றமாக நடக்கின்ற இயல்பும் அவனிடத்திலே வந்து விடுகிறது. யதார்த்தமாக பார்க்கிறோம் அல்லவா, அனுபவத்திலே பார்க்கிறோம் அல்லவா, இக்கட்டான நிலையில் ஒருவரிடத்திலே கடன் வாங்குகிறோம், இன்ன தேதியில் நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லி வாக்குறுதி அளித்து வாங்குகிறோம். அந்த தேதியில் நிறைவேற்ற முடியாத நிலைக்கு வருகிற போது அது சாதாரணமாகவோ அல்லது வேண்டுமென்றோ அப்படி ஒரு நிலையை அடைகின்ற போது சம்பந்தப்பட்ட நபர் நம்மிடத்திலே பேசுகின்ற போது அந்த கடன் தொகையை குறித்து நினைவுபடுத்துகின்ற போது பொய்யான காரணங்களை எல்லாம் சொல்லுவதற்கு நாம் துணிந்து விடுகிறோம். இயல்பாகவே வந்து விடுகிற வீட்டுல பணம் இருக்கும், இருந்தாலும் கூட வேறு தேவை இருக்கிறதுங்கிறதுனால அவர்கிட்ட இல்லாத மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருவோம். இத்தனாம் தேதி தாரன்னு சொல்லுவோம், ஆனா அந்த தேதிக்கு வந்து கேட்டா வேறு ஒரு தேவை வந்துட்டு இன்ன தேதியில தாரன்னு சொல்லி அடுத்த தேதியை சொல்லுவோம். இப்படி கடன் வாங்கிவிட்டால் அந்த மனிதனுடைய இயல்பு எப்படி மாறிவிடுகிறது என்றால், பேசினால் பொய் பேச ஆரம்பித்து விடுகிறார், வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதிக்கு மாற்றமாக நடக்க ஆரம்பித்து விடுகிறான். ஏனென்றால் மூமின்களுடைய இயல்புக்கும் முனாஃபிகீன்கள் என்ற நயவஞ்சகர்களுடைய இயல்புக்கு மத்தியில் நபி அவர்கள் மூன்று வித்தியாசத்தை தான் சொன்னார்கள். ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், நயவஞ்சகர்களுடைய அடையாளம் என்ன? 3. இதா ஹத்தஸ கதப, பேசினால் அவன் பொய் பேசுவான். வைதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி அளித்தால் அதற்கு மாற்றமாக நடப்பான். வைதா துமின கான, ஏதாவது ஒரு காரியத்தில் அவனை நம்பப்பட்டால் அவன் நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிற விதத்தில் நடந்து கொள்வான். இது நயவஞ்சகர்களுடைய தன்மை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நயவஞ்சகர்களுடைய தன்மை என்றால் என்ன? அது ஒரு மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை அல்ல. ஒரு இறை நம்பிக்கையாளரிடத்திலே அந்த தன்மை இருக்கக்கூடாது. அவருடைய பேச்சு சுத்தமாக இருக்க வேண்டும். வாக்குறுதி அளித்தால் அதுபடி நிறைவேற்றக்கூடிய அந்த பழக்கத்தை அவன் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அவனை நம்பப்பட்டால் அந்த விஷயத்தில் அவன் நம்பிக்கைக்குரியவராக நடந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை துரோகம் என்பது ஒரு மூமியிடம் இருந்து வெளிப்படக்கூடிய பண்பு அல்ல, அது முனாஃபிக்கீன்களுடைய தன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை பட்டியலிட்டு சொன்னார்களே, அந்த 3ல் 2 தன்மை கடன் அதிகமாக வாங்குகிற போது இந்த தன்மை இயல்பாகவே வந்து விடுகிறது. பொய் பேச ஆரம்பித்து விடுகிறான், வாக்குறுதிக்கு மாற்றமாக நடக்க ஆரம்பித்து விடுகிறான். அதனால் கடனிலிருந்தும் பாவங்களில் மூழ்குவதிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏனென்றால் கடன் வாங்கிவிட்டால் பாவமான காரியங்கள் அவரிடத்தில் தானாக குடிகொள்ள ஆரம்பித்து விடுகிறது. பொய் பேசுவது பாவமான காரியம் தானே, வாக்குறுதிக்கு மாற்றமாக நடப்பது பாவம் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயல்பு அவனுக்கு வந்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகிற போது வானளாவிய அளவிற்கு பல இடங்களில் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். வேறு எந்த நபிமார்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சிறப்பித்து கூறிய அளவிற்கு திருக்குர்ஆனிலேயும் சொல்லப்படவில்லை, ஹதீசுகளிலேயும் சொல்லப்படவில்லை. அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்ததாக இருந்தது என்று அடையாளப்படுத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு கட்டத்திலே சொல்லுவார்கள், அவர்களிடத்திலே வாய்மை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், லம் யக்திப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லா ஸலாஸ கதிபாத்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளில் 3 சந்தர்ப்பங்களில் மட்டும் பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். அதுவும் திட்டமிட்டு சொல்லப்பட்ட பொய் அல்ல. அப்படி ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த நிர்பந்தத்தின் காரணமாக 3 கட்டங்களில் அவர்கள் பொய் பேச வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளானார்கள். அந்த 3 சந்தர்ப்பத்தை தவிர அவர்களுடைய மொத்த வாழ்நாளிலேயும் அவர்கள் உண்மைக்கு புறம்பாக பேசியதில்லை. எது நடந்ததோ அந்த உண்மையைத்தான் அவர்கள் பேசுவார்கள். அந்த 3 சந்தர்ப்பங்கள் என்ன என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற போது சொல்லுவார்கள், அவர்கள் வாலிப பருவத்திலே இருக்கின்ற போது அவர்களுடைய ஊர் மக்கள் எல்லாம் இறை நிராகரிப்பிலே ஊறி திளைந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு திருவிழாவிற்கு செல்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அழைக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்ற அந்த இடத்திற்கு நாம் செல்லக்கூடாது என்பதற்காக, இன்னி சகீமுன், எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இருக்கிறது, அதனால நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்தில் அவங்களுக்கு உடல்நிலையில எந்த பாதிப்பும் இல்லை. அந்த மக்களிடத்தில் தனக்கு உடல்நல குறைபாடு இருப்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இது அவர்களுடைய வாழ்நாளில் சொன்ன முதல் பொய் என்று சொன்னார்கள். இந்த பொய் அவர்களுக்காக சொன்னதல்ல, அவர்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு புறம்பான ஒரு காரியம் நடைபெறுகிற அந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக வேறு காரணங்களை சொல்லுவதற்கு வழியில்லாத நிலையில் தனக்கு உடல்நல சரியில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதற்கடுத்து 2வது எப்பொழுது சொன்னாங்க, அந்த மக்கள் திருவிழாவிற்கு போய்விட்டு வந்து ஒரு கட்டத்தில் அந்த திருவிழாவுக்கெல்லாம் பிறகு போயிட்டு வந்து பார்க்கும்போது அவர்களுடைய அந்த கோயில்களில் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த அந்த இடங்களில் இருந்த விக்கிரகங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. அது யார் உடைத்தது என்ற விசாரணை வருகிற போது நான் உடைக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அந்த காரியத்தை செஞ்சது அவங்கதான். ஆனால் அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காக இதை நான் செய்யல, இதோ இருக்கிறத இந்த பெரிய விக்கிரகம் தான் செஞ்சதுன்னு சொல்லி அதனுடைய களத்திலேயே கோடாரியை மாட்டி விட்டுட்டாங்க. ஏன் அந்த மக்களுக்கு உணர்த்துறதுக்காண்டி இதை தாக்க வருவதை இதால் கூட தடுக்க முடியவில்லையே, இது எப்படி தெய்வங்களாக இருக்கும் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்காக, அந்த சிந்தனையை அவர்களுக்கு வரவழைப்பதற்காக தான் செய்த ஒரு காரியத்தை நான் செய்யவில்லை என்று சொன்னார்கள். இந்த 2மே அல்லாஹ்விற்காக சொல்லப்பட்ட பொய். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த 2மே அவர்களுக்கு எந்த விதமான சுயநலமும் கிடையாது, அல்லாஹ்வுக்காக சொன்னார்கள். 3வதாக எப்பொழுது சொன்னார்கள் என்றால், ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு பிரயாணம் புறப்படுகிற போது அந்த பகுதியிலே உள்ள ஆட்சியாளனை குறித்த ஒரு தகவலை அவர்கள் கேள்விப்பட்டதினால் தன்னோடு வந்திருப்பது மனைவி என்று சொல்வதற்கு மாற்றமாக இவர் என்னுடைய உடன் பிறந்த சகோதரி என்று சொன்னார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள். அந்த இடத்தில் இருந்த அந்த ஆட்சியாளன் பெண்களை பார்த்தால் அவன் சும்மா விட மாட்டான் என்ற அந்த உணர்வு வந்தவுடன், அதுவும் பொதுமண தம்பதிகளாக இருந்தால் அவர்களை அவன் சும்மா விட மாட்டான் என்ற அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டவுடன், இது என்னுடைய மனைவி அல்ல, என் உடன் பிறந்த சகோதரியை நான் அழைத்து செல்லுகிறேன் என்று சொல்லி சாரா அம்மையாரை காப்பாற்றுவதற்காக 3வது இடத்திலே அவர்கள் அந்த பொய்யை சொன்னார்கள். பெருமானார் சொல்லி காட்டுவார்கள், முதல் சொன்ன அந்த 2 பொய்களும் அல்லாஹ்வுக்காக சொன்னார்கள். 3வதாக சொன்னது தன் மனைவியை காப்பாற்றுவதற்காக சொன்னார்கள். அதுவும் கூட ஷரியத்தின் பார்வையில் ஆகுமாக்கப்பட்டதுதான். ஒரு பாதிப்பு என்று வருகிற போது அந்த பாதிப்பிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, அந்த இடத்தில் தப்பிப்பதற்காக பொய் சொல்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவி என்ற அந்த பெண்மணியை சகோதரி என்று பொய் சொன்னார்கள். இந்த 3 கட்டத்தை தவிர அவர்களுடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே பொய் சொன்னதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்படியானால் அவர்களுடைய வாழ்வு எவ்வளவு வாய்மை நிறைந்ததாக இருக்கும். அன்றாடம் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்வது வரை நாம் பேசுகின்ற பேச்சுக்களை எடுத்து பார்த்தால்
உண்மைக்கு மாற்றமாக நாம் பேசிய தகவல்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. கேட்டால் அது நிர்பந்தம் என்று சொல்லுகிறோம். நாம் சார்ந்திருக்கின்ற அந்த சமுதாயத்தினுடைய நிலைப்பாட்டின் காரணமாக நாம் அப்படித்தான் பேசியாக வேண்டியது இருக்கிறது என்று நமக்கு நாமே நியாயம் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய இயல்பு என்பது உண்மைக்கு புறம்பாக பேசுவதாக இருக்கக்கூடாது. கடனிலிருந்து நான் ஏன் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால், அவன் பொய் பேச ஆரம்பித்து விடுகிறான். கடன் வாங்கியவன் வாக்குறுதிக்கு மாற்றமாக நடக்கின்ற அந்த இயல்பை பெற்றவனாக ஆகிவிடுகிறான். அதனால் நான் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் இதைவிட அழுத்தமாக சொல்வதாக இருந்தால், நபி அவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வத்தைனி என்று துஆ செய்திருக்கிறார். இறைவா, இறை நிராகரிப்பில் நான் மாட்டிக்கொள்வதை விட்டும் கடன் வாங்குகிற அந்த நிலையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? குஃப்ரி என்பது மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வால் மன்னிக்கவே படாத பாவங்களில் ஒன்றாக இறை நிராகரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்திற்கு நிகராக கடன் சுமையில் மாட்டிக்கொள்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து அதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், ரெண்டையும் இணைத்து நீங்கள் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நிகராக இருப்பதை போன்று பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று கேட்டவுடன் நபி அவர்கள் அப்பொழுதும் இதே கருத்தை தான் சொன்னார்கள். ஆமாம், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாகத்தான் இருக்கிறது. அப்படியானால் கருத்து என்ன? ஒருவன் கடன் வாங்கி வாங்கி பழக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனிடத்திலே இறை நிராகரிப்பு வருவதற்கு கூட அந்த பழக்கம் காரணமாக அவனை மாற்றிவிடும். அந்த அளவிற்கு அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிற ஒரு சூழல் அவனுக்கு ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பல நேரங்களில் எச்சரிக்கை செய்திருப்பதை பார்க்கிறோம். ஷஹீதுகள் என்பவர்கள் மார்க்கத்தில் உயர்வானவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை துறந்த ஷஹீதுகள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை பற்றி நபி அவர்கள் சொல்லுகிற போது யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தன்பின், ஷஹீதுகளுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, ஆனால் இல்லத்தைன், கடனை தவிர என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போய் அவர் உயிர் துறந்திருக்கிறார். அந்த தியாகத்திற்கு பிரதிபலனாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் தள்ளுபடி பண்ணுவான். ஆனா அவர் இன்னொரு மனிதருக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அந்த கடன் தொகையின் காரணமாக அதை மட்டும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அந்த சம்பந்தப்பட்டவன் மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான். இல்லை என்றால் அவர் ஷஹீதாகவே இருந்தாலும் மார்க்கத்திற்காக உயிர் துறந்தவராக இருந்தாலும் கடன் வைத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இறந்துவிட்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பதை பார்க்கிறோம். பல நேரங்களில் சஹாபாக்களுக்கு இதை எப்படி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்றால், ஜனாசாக்கள் பெருமானாருடைய காலத்தில் வந்தால் நபி அவர்கள் தான் தொழுகை நடத்துவார்கள். அவர்கள் இருக்கிற போது ஊரில் வேறு யாரும் தொழுகை நடத்த மாட்டார்கள். ஏனென்றால் ஜனாசா தொழுகை என்பது பாவ மன்னிப்பு கேட்பதுதானே, அந்த மையத்திற்காக பாவ மன்னிப்பு தேடுவது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது வேறு யாரும் அந்த இடத்தில் போய் நிற்க மாட்டார்கள். இப்படி ஒரு மரபு அன்றைய காலத்திலே இருந்தது. இந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. மஸ்ஜித் நபவியினுடைய வளாகத்திலே அந்த ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டு சஹாபாக்கள் தொழுகை நடத்துவதற்காக பெருமானாரை அழைக்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, ஹல் அலைஹா தைனுன், இந்த ஜனாசா யாருக்காவது கடன் பாக்கி வைத்திருக்கிறதா என்று கேட்டார்கள். உடனே சஹாபாக்கள் விசாரித்து பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஆமாம், இந்த மையத்திற்கு கொஞ்சம் கடன் இருக்கிறது என்று சொன்னவுடன் நபி அவர்கள் இரண்டாவது கேள்வியை கேட்டார்கள், ஹல் தரக்க ஷையன், அந்த கடனை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்புகளை இவர் விட்டு சென்றிருக்கிறாரா? மரணம் எந்த நேரத்திலும் வரலாம் அல்லவா? கடன் வாங்கி இருக்கிறோம், திடீர்னு மௌத்தாயிட்டோம், அதனால அவர் குற்றவாளியா? அப்படியல்ல, கடன் வாங்கி இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரா என்று கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, விசாரிச்சு பார்த்துட்டு, ஆமா, அதற்குரிய வாய்ப்புகள் அவருக்கு இருக்கிறது, அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் அவர் செய்து விட்ட நிலையில் தான் அவர் வஃபாத்தா இருக்கிறார் சொன்ன உடனே அவருடைய ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். கொஞ்ச நேரம் கழிக்கிறது, இரண்டாவது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அன்று மதீனாவில் 3 ஜனாசாக்கள். இரண்டாவது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது கேட்டாங்க, இவருக்கு கடன் இருக்கிறதா?
சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆமாம் இவருக்கு கடன் இருக்கிறது, இவருக்கு கடன் இல்லை என்று சொன்னார்கள். நபி அவர்கள் உடனே எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அவருக்கு தொழுகை நடத்தி விட்டார்கள். மூன்றாவது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. இதே கேள்வியை கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமா கடன் இருக்கிறது. கடனை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாரா? விசாரிச்சு பார்த்ததுல அப்படி எந்த வாய்ப்பு இல்லை. எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொன்ன உடனே சல்லு அலா சாஹிபிக்கும், இவருடைய ஜனாசாவிற்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன், நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க. கண்டிக்கிறதுக்காண்டி அந்த பாவத்தினுடைய கடினத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்கிறத உணர்த்துறதுக்காண்டி, நானே தொழுகை நடத்தினாலும் அது மன்னிப்பு வழங்கப்படாது, எனவே நான் தொழுகை நடத்தினா என்ன நடத்தாட்ட என்ன, நீங்களே அவரை தொழ வச்சு அடக்கம் பண்ணுங்க என்று உணர்த்துவதற்காக, அந்த கண்டிப்பை வலியுறுத்தி சொல்வதற்காக நபி அவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்க. உடனே அந்த நேரத்தில் அங்கு இருந்த நபித்தோழர்களில் ஒருவரான ஹதரத் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீங்க தொலை வைங்க, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் நாங்க நினைக்கிறோம். எங்களோடு வாழ்ந்த சகோதரர் ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில கடன் வாங்கி இருக்கிறாரு, வாங்கின கடனை நிறைவேற்ற முடியாத நிலையில அவர் மரணிச்சிட்டாரு, அவர் வேணும் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு, அவருடைய கடன் தொகைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அதனால் நீங்க தொழுகை நடத்துங்கன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடன் சுமைக்கு பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தினார்கள் என்பதை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் இப்படிதான் கேள்வி கேட்டுட்டு கடன் இருந்தா தொலை வைக்க மாட்டாங்க, அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சிருக்கணும், அல்லது அந்த கடனை நிறைவேற்றுவதற்குரிய வழிவகைகள் இருக்கணும், அல்லது யாராவது பொறுப்பேற்றிருக்கணும். இந்த நிலை இல்லைன்னா ஜனாசா தொழுகை நடத்த மாட்டேன்னு சொல்லுவாங்க. சொன்னதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய கடுமையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக. அப்படி சொன்னாதான் வாழும் சஹாபாக்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கூட நமக்கு தொழுகை நடத்த மாட்டாங்கங்கிற அந்த பயம் அவங்களுக்கு வருங்கிறதுனால இந்த எச்சரிக்கையை ஏற்படுத்துவதற்காக நபி அவர்கள் இப்படி செய்தார்கள். இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில். ஆனால் இஸ்லாமிய அரசாங்கம் வலிமை பெற்று பைத்துல் மால் ஓர் அளவிற்கு தன்னிறைவு பெற்ற அந்த நிலை வந்தவுடன் நபி அவர்கள் பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்தார்கள். என்ன அறிவிப்பு செய்தார்கள் தெரியுமா? ஏழை பெருமக்கள் கடன் வாங்கிய நிலையில் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லாத நிலையில் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கடன் சுமைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றால் அவர்களுடைய சொந்த பணத்தில் அல்ல, பைத்துல் மாலுடைய அந்த நிதியிலிருந்து கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு அந்த கடன் தொகை கொடுத்து அவருடைய கடனை நிறைவு செய்யப்படும். அவர் அப்படி ஒரு பாவம் செய்த நிலையில் அவர் அல்லாஹ்வை சென்றடைவதற்கு நாம் விடமாட்டோம். எனவே அரசாங்கம் அவருக்கு உதவி செய்யும் என்று கடன் கொடுத்தவர்கள் அதை நிறைவேற்றுவதற்குரிய வழிவகைகள் இல்லாமல் அப்படி செய்துவிட்ட நிலையில் பிற்காலத்தில் பைத்துல் மாலுடைய அந்த நிதி ஆதாரம் அதிகமானவுடன் நபி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பையும் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், கடன் வாங்குவது கொடுப்பது இவைகளெல்லாம் அன்றாட வாழ்வில் இயல்பான நடைமுறைகளில் ஒன்றாக நிர்பந்தமான நிலைகளில் வாங்கிதான் ஆக வேண்டும் என்று இருந்தாலும் கூட அந்த நிலையிலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடுவது கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா கடன் சுமையில் இருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள் புரிவானாக. நிறைவேற்ற முடியாத அந்த நிலையில் கடன்கள் வாங்கி அதிலே மாட்டிக்கொள்ளுகிற நிலையிலிருந்து எல்லா பெருமக்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக என்ற துஆவை நாம் அதிகமாக செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இப்படி ஒரு நிர்பந்தமான நிலையில வாங்கியாச்சு அல்லது ஒரு உதவியின் அடிப்படையில் கொடுக்கிறாரு, இந்த ரெண்டு பேரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், ரெண்டு பேருமே பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். மனிதாபிமானத்தோடு கடன் கொடுத்தவர் நடந்து கொள்ள வேண்டும், நன்றி உணர்வோடு கடன் வாங்கியவர் நடந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டு பேரிடத்திலும் இருந்து வெளிப்படக்கூடிய பெருந்தன்மையான நடவடிக்கைகள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். ஹஜ்ரத் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபிக்கு கடன் கொடுத்திருந்தார்கள். இப்னு அபி ஹத்ரா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழருக்கு அவர்கள் கடன் கொடுத்திருந்தார்கள்.
கடன் கொடுத்து அவர் வாக்குறுதி அளித்த அந்த தினம் வந்ததற்கு பிறகும் கடன் தொகையை அவர் நிறைவேற்றவில்லை. பள்ளிவாசலில் வைத்து 2 பேரும் சந்திக்கின்ற போது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கொடுத்த கடனை கேட்கிறார்கள். அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்லுகிறார். 2 பேருக்கு மத்தியில வாக்குவாதம் ஆகிவிட்டது. 2 பேருக்கு மத்தியில வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. 2 பேருடைய குரல்களும் மஸ்ஜித் நபவியில் உயர்கிறது. எந்த அளவிற்கு அவர்களுடைய குரல்கள் உயர்ந்ததென்றால் வீட்டிலே இருக்கின்ற நபி அவர்களுடைய காதுகளில் இந்த வார்த்தைகள் விழுகிறது. இவர் ஒன்ன சொல்ல அவர் அதுக்கு மறுத்து பேச வாக்குவாதம், 2 பேருக்கு மத்தியில கடுமையான சண்டை. இவர் என்னுடைய கடன் தொகையை இப்பொழுது உடனடியாக தந்தாக வேண்டும் என்று கேட்கிறார். அவர் இல்லை, நான் முடியாத நிலையில் இருக்கிறேன், கொஞ்சம் அவகாசம் தாருங்க அல்லது தள்ளுபடி செய்யுங்க கொஞ்சம் என்ற காரணத்தை சொல்லி அவர் அதற்கு அவகாசம் கேட்கிறார். இந்த நிலையில் 2 பேருக்கு மத்தியில வாக்குவாதம் முத்திக் கொண்டிருக்கின்ற போது நபி அவர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், கஅபே, பெருந்தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கடன் கொடுத்து விட்டீர்கள், உதவி செய்திருக்கிறீர்கள். அவர் ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில், முடியாத நிலையில் இருக்கிறார். அதனால் அவரிடத்திலே கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்றால் அவருடைய அந்த நிலையை புரிந்து கொண்ட நபி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய கடனில் பாதியை நீங்கள் எனக்காக தள்ளுபடி செய்து விடுங்கள். அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, அவர் ரொம்ப நிர்பந்தப்படுத்தாதீங்க. பார்த்தாலே தெரியுது, அவருடைய பேச்சிலேயே புரிய முடியுது. அதனால நீங்க பெருந்தன்மையோடு பாதி தொகையை அவருக்கு தள்ளுபடி செய்யுங்கள் சொன்ன உடனே நபிகள் நாயகத்துடைய அந்த வேண்டுகோளை ஏற்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதி தொகையை தள்ளுபடி செய்வதற்கு முன் வருகிறார்கள். இவர் தள்ளுபடி செஞ்ச உடனே கடன் வாங்கி அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, அவர் பெருந்தன்மையோடு தள்ளுபடி செய்வதற்கு ஒத்துக்கொண்டார். இப்பொழுது பாதி தொகையை தான் நீ செலுத்த வேண்டியது இருக்கிறது. அதனால் உன்னுடைய கடமை என்ன? உடனே அந்த தொகையை செலுத்துங்க. முழுமையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நான் சொன்ன உடனே கேட்டு அவர் பெருந்தன்மையோடு நடந்துகிட்டாரு. இப்ப வாங்கின நீங்களும் பெருந்தன்மையோடு நடந்துக்கிறணும். உடனே அந்த கடன் தொகையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கிய சஹாபிக்கு அறிவுறுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். சஹாபாக்களை அப்படித்தான் அவர்கள் பக்குவப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு நடைபெற்ற ஒரு நிகழ்வு, அபுல் யஸர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி, அபுல் யஸர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி இன்னொரு நபித்தோழருக்கு கடன் கொடுத்திருந்தார். கடன் கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட தவணை காலம் முடிந்தவுடன் அவரை பார்க்கவே முடியல. பொதுவா அப்படித்தானே, கடன் வாங்கின ஆளு வாங்கும் போது அழகா வாங்கிருந்தோம், ஆனா கொடுக்க வேண்டிய அந்த தவணை காலம் வரும்போது நிறைவேற்றக்கூடிய வழி இல்லைன்னா அவர் எங்கெங்க வாராரோ அந்தந்த பள்ளிகளெல்லாம் நம்ம மாட்டிக்கிறாமே, தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு நிலை எல்லார்ட்டையும் இருக்கு. அப்படிதானே? மற்ற நேரங்களில் சாதாரணமா சந்திச்சு சலாம் சொல்லக்கூடிய நாம் கொடுத்த தொகையை நிறைவேற்றக்கூடிய அந்த தவணை காலம் வந்துவிட்டால் சலாம் கூட சொல்றதுக்கு முடியாம அவருடைய முகத்துல நாம எப்படி முழிக்கிறதுங்கிற பயத்துல அங்கங்க நம்ம ஒளிஞ்சு ஓடுறதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இதே மாதிரி அந்த சஹாபி இவரை பார்த்த உடனே ஒளிய ஆரம்பிச்சிட்டார். இந்த அபுல் யஸர் என்ற நபித்தோழரிடம் கடன் வாங்கிய அந்த ஏழை தோழர் நிறைவேற்ற முடியாத அந்த நிலை வருகிற போது பள்ளிவாசல்ல பார்க்கலான்னு வருவாங்க, இவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஓடிடுவார். வீட்டுல போய் சந்திக்கலான்னு போனா வீட்டுல இருக்க மாட்டார். அந்த நேரம் பார்த்து எங்கேயாவது வெளியே போயிடுறாரு. இப்படி அவங்களுக்குள்ள இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. புகார்ல வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான நீண்ட ஒரு செய்தி சுருக்கமா சொல்றேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க. அந்த சஹாபியினுடைய மனைவி தான் இருக்கிறாங்க. அப்போ உன்னுடைய கணவனை எங்க என்று கேட்டோம்னா அவர் வெளியே போயிருக்கிறாரு. பல நாட்கள் வீட்டுக்கு வந்து அலைஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கு பிறகு நடக்குது. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல அவர் வெளியே போயிருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அவர் வீட்டை விட்டு வெளியே போன மாதிரி தெரியல, வீட்டுக்குள்ள அவர் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த சில அடையாளங்களை வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் வீட்டுலதான் இருக்கிறாரு. இந்த அம்மா அவரை காப்பாத்துறதுக்காண்டி வீட்டுல இல்லைன்னு போய் சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, சரி நான் அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. வந்து கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுல உள்ள ஒரு சின்ன பையன், ஒரு சிறுவர் வெளியே வராரு. அந்த பையனை அழைச்சு கேட்டாரு, உங்க தந்தை எங்க போயிருக்கிறாங்க? சிறுபிள்ளை தானே, அவருக்கு பொய் சொல்ல தெரியாதல்லவா? அவர் சொல்லிடுறாரு, என்னுடைய தந்தை வீட்டுலதான் இருக்கிறாரு. எங்க இருக்காரு? பின்னால மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிறுபிள்ளைத்தனமாக யதார்த்தமா பதில் சொல்லிடுறார்.
உடனே இவர் மறுபடியும் வீட்டுக்கு வராரு. வந்து சத்தம் போட்டு கூப்பிடுறாரு, வெளியே வா, நீ உள்ளதான் இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மகன் சொல்லிட்டான், என்னைய பார்த்து ஒளிஞ்சு இப்படி எத்தனை நாள் இப்படி எனக்கு நீ பாடம் நடத்த போற, அதனால வெளியே வான்னு சொன்ன உடனே அவர் வெட்கப்பட்டவராக வெளியே வருகிறார். வந்தவுடன் சொல்லுகிறார், அல்லாவின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உங்களை ஏமாற்ற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. உன்னிடத்தில் நான் வாங்கியது அதை திரும்ப தாரேன் என்று சொன்னது அதற்குரிய தவணை காலம் நெருங்கிவிட்டது, முடிந்துவிட்டது என்பதெல்லாம் உண்மை. அல்லாவின் மீது சத்தியமாக ஏமாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நான் வரவில்லை. ஆனால் உங்களை பார்த்தால் ஏதாவது பொய் சொல்ல வேண்டியது வரும். இன்னைக்கு தாரேன், அன்னைக்கு தாரேன், அல்லது பொய்யான காரணங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியது வரும். அப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலை வரும் என்பதனால் நான் உங்களை பார்க்காமல் மறைந்து கொண்டிருக்கிறேன். வேறு தவறான நோக்கம் அல்ல, ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, பொய் சொல்லக்கூடாது, வாக்குறுதிக்கு மாற்றமாக பேசுகிற நிலை வரக்கூடாதுங்கிறதுனால நான் அப்படி நடந்துகிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வல்லாஹி முஹ்சிருன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நான் ரசூலுல்லாஹ்வினுடைய தோழர்களில் ஒருவர், அதனால் பொய் சொல்ல மாட்டேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், அந்த கஷ்டத்தின் காரணமா தான் இப்படி நான் மறைஞ்சுகிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே இந்த அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமா நீங்க கஷ்டத்துலதான் இருக்கீங்களா, உண்மையை சொல்லுங்க. அவர் சொல்றாரு, ஆமா ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்கேன். 3 முறை கேட்டு உறுதி செய்து கொள்கிறார். 4வது முறையாக அபுல் யஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னிடத்தில் வாங்கிய அந்த கடன் தொகைக்கு நான் எழுதி தந்தேன் அல்லவா, அந்த பத்திரத்தை எடுத்து வாருங்கள் என்று சொன்னவுடன் அந்த ஏட்டை எடுத்து வந்து கொடுக்கிறார். அதை அப்படியே அவர்களுடைய கரத்தால் அழித்து விட்டார்கள். அல்லாஹ்விற்காக உங்களுடைய கடனை நான் தள்ளுபடி செய்கிறேன், அல்லாஹ்விற்காக உங்களுடைய கடனை நான் தள்ளுபடி செய்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே கஷ்டத்தில் இருப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யார் ஒரு மூமினுடைய கடன் கொடுத்த ஒரு மூமினுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவருக்கு அவகாசம் அளிக்கிறாரோ, மன் அன்லர முஹ்சிரன் அவ் வலஅ அன்ஹு, யார் அவகாசம் அளிக்கிறாரோ அல்லது மொத்தமாக தள்ளுபடி செய்கிறாரோ, கான ஃபீ லில்லாஹி தஆலா யௌமல் கியாமா, அல்லாஹ்வுடைய நிழலில் நாளை மறுமை நாளில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு கொடுப்பார். மறுமையிலே நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அரிஷின் கீழே இருக்கக்கூடிய அந்த நிழலில் இந்த மாதிரி பெருந்தன்மையோடு நடந்து கொள்பவருக்கு அல்லாஹ் இடமளிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வாக்கின் மீது நம்பிக்கை கொண்டவனாக சொல்லுகிறேன், உங்களுடைய கடனை நான் தள்ளுபடி செய்து விடுகிறேன். அதனால் இனிமேல் என்னை பார்த்து நீங்கள் ஓடி ஒளிய வேண்டாம், நமக்கு மத்தியில எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் இல்ல, எல்லாம் கணக்கையும் நாம முடிச்சுக்கிறோம் சொன்னதுக்கு பிறகுதான் அவர் நிம்மதியானாரு. இந்த சம்பவம் நமக்கு உணர்த்த வருகிற செய்தி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கடன் கொடுத்தவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று பல நேரங்களில் சொல்லி இருக்கிறார். இன்னொரு செய்தியை சொல்லுவார்கள், கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய வியாபாரி இறந்து விடுகிறார். இறந்ததற்கு பிறகு அவருடைய நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, அவர் ஒரு வியாபாரியாக இருந்த அந்த நேரத்திலே வியாபார அடிப்படையில் பல பேருக்கு கடன் கொடுத்து வாங்கி கொண்டிருந்தார். அப்படி கடன் கொடுத்து வாங்குகிற போது அதற்கு வசதி உள்ளவர்களிடத்திலே அவர் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வார். வசதி இருந்தாலும் கூட நெருக்கடி கொடுத்து அந்த தொகையை வசூலிக்க மாட்டார். ஆனால் ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு அவகாசம் அளிப்பார் அல்லது தள்ளுபடி செய்து விடுவார். அதற்கு காரணம் சொல்லுகிற போது, இவர்களுக்கு நாம் தள்ளுபடி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை தள்ளுபடி செய்வான் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்ன நிலையில் அவர் மரணித்து விட்டார். அந்த மனிதரை அல்லாஹு தஆலா பெருந்தன்மையோடு நடத்தி அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுவும் புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான தகவல். ஆக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைப்பதற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் இந்த பெருந்தன்மையான செயல்பாடுகள் காரணமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். சரி, கடன் வாங்கியவர் ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில், அவர் ஒரு இக்கட்டான நிலையில் நமக்கு உதவினார் என்ற அந்த உணர்வோடு அதை செலுத்துகின்ற போது அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்ற நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அவர்களுக்கு கடன் கொடுத்திருந்தார். அவர்களுக்கு கடன் கொடுத்திருந்தார் என்று சொன்னால் பெரும்பாலும் நபி அவர்கள் தன்னுடைய சொந்த தேவைக்காக அவர்கள் கடன் வாங்கியதில்லை. பெரும்பாலும் தன்னுடைய சொந்த தேவைக்காக கடன் வாங்கியதில்லை. யாராவது உதவி கேட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு
நலத்திட்ட உதவிகளுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலை இருக்கும். அதனால அடுத்தவங்களுக்கு கிட்ட கடன் வாங்கி அதை நிறைவேற்றுவாங்க. இப்படி பல நேரங்களில் நடந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லாஹ் இப்னு அபி ரபீஆ என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி இடத்துல 40,000 திருகங்களை ஒரு கட்டத்தில் நபி அவர்கள் கடனாக வாங்கி இருந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு தவணை காலம் சொல்லி, இந்த தவணை காலம் வருவதற்குள் நான் நிறைவேற்றி விடுவேன் என்று சொல்லி வாங்கிய நபி அவர்கள் அந்த தவணை நெருங்கி வருகிற போது அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் தனக்கு வந்துவிட்ட நிலையில் அந்த 40,000 திருகத்தையும் அந்த அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவருக்காக துஆ செய்தார்கள். பாரக்கல்லாஹு ஃபீ அஹ்லிக வ மாலிக, அல்லாஹ் தஆலா உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் பரக்கத் செய்வானாக. கடன் கொடுத்தவர் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், கடன் வாங்கியவர் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்ற அந்த நடைமுறையை சொல்லி தந்தார். இதுதான் பெருந்தன்மை என்பது. அவர்கள் தந்தார்கள் அல்லவா, இக்கட்டான நிலையில் தந்தார்கள் அல்லவா, அதற்கு நன்றி உபகாரமாக அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு ஃபீ அஹ்லிக வ மாலிக, அல்லாஹ் தஆலா உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் பரக்கத் செய்வானாக என்று சொல்லிவிட்டு இன்னமா ஜஸாஉ ஸலஃபி அல் ஹம்து வல் அதா, கடன் வாங்கிவிட்டு அதை செலுத்துகின்ற போது நன்றி உபகாரத்தோடு நடந்து கொள்வது என்பது அவர்களை புகழ்வதும் அவர்களுக்காக துஆ செய்வதுமாக இருக்கிறது. புகழ்வது, அவர்களை ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லி, நீங்க நல்ல நேரத்தில் தந்தீங்க, நீங்க தந்ததுனாலதான் இப்படி நடந்தது, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், எதையும் நினைக்காதீங்க, தாமதமாயிட்டு நினைக்காதீங்கன்னு சொல்லி 4 நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை புகழுங்கள். குறிப்பிட்ட நேரத்தில் அதை நிறைவேற்றுங்கள். இதுதான் கடன் வாங்கி அதை நிறைவேற்றுவதற்குரிய நன்றி கடனாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருப்பதை பார்க்கிறோம். நேரத்தினுடைய அருமை கருதி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி இருக்கிறேன். கடன் வாங்குகிற போதும் சரி, கொடுக்கின்ற போதும் சரி, பெருந்தன்மையோடு நடந்து கொள்கின்ற பெருமக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான் என்பதை இது மாதிரி பல நிகழ்வுகளின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். கடன் வாங்கிவிட்டு அந்த சுமையிலே மாட்டிக்கொள்பவர்கள் அதிலிருந்து மீண்டு எழுவதற்கான வழிமுறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு அன்சாரி தோழர் கவலையோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். தனியா இருக்கிறாரு, யாருமே இல்ல, தொழுகையினுடைய நேரம் அல்ல, அது தனியா உட்கார்ந்து ஏதோ ஒன்று சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வந்த நபி அவர்கள் சொன்னார்கள், அபூ உமாமாவே, என்ன தனியா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதுவும் தொழுகையினுடைய நேரம் இல்லையே, இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னவுடன், ஹுமூமுன் யா ரசூலுல்லாஹ் வ துயூனுன், அல்லாஹ்வுடைய தூதரே, பல்வேறு விதமான கவலைகளும் பல நிலைகளில் நான் வாங்கிய கடன்களும் என்னை இங்கே வந்து உட்கார வைத்திருக்கிறது, மனசே சரியில்லை, ரொம்ப கஷ்டத்துல இருக்க, கடனால் நான் சூழப்பட்டிருக்கிறேன், நியாயமான காரணங்களுக்காக நான் வாங்கிய அந்த கடன்களை இப்பொழுது என்னால் குறிப்பிட்ட தவணை காலத்திலே நிறைவேற்ற முடியவில்லை, அந்த கடன் சுமையிலே மாட்டிக்கொண்ட நிலையில்தான் இப்பொழுது கவலையோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் சொன்னவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு துஆவை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வ அஊது பிக்க மினல் அஜிஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால். ரெண்டே வரிகள் தான் இருக்கும், மனப்பாடம் பண்ணுவது ரொம்ப இலகுவான ஒரு துஆ. அந்த துஆவின் மூலமாக பெருமானார் சொன்னார்கள், இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் அதி விரைவில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய கடனை நீக்கி விடுவான், அல்லாஹ் உங்களுடைய கடனை நிறைவேற்றுவதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி தருவான் என்று நபி அவர்கள் இந்த துஆவை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நபி அவர்கள் செஞ்ச அதிகமான துஆக்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், துக்கத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் இறைவா உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் ஹம்மி வல் ஹஸனி வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹல், கோழைத்தனத்திலிருந்தும் அதே மாதிரி கஞ்சத்தனம், அதற்கு அடுத்து வருகிறது இயலாமை, இவைகளிலிருந்தெல்லாம் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால்,
மனிதர்களுடைய அடக்குமுறையிலிருந்தும் கடன் சுமையில் நான் மாட்டிக்கொள்வதிலிருந்தும் உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று 8 விஷயங்களை குறிப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். மனிதர்களுடைய அடக்குமுறை என்பது அது தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கிறது. அதிலிருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டும். சுயமரியாதையோடு வாழ வேண்டும். யாருக்கும் அடிபணிந்து யாருக்கும் அடிமையாக இருக்கிற அந்த நிலை வரக்கூடாது என்பதையும் அந்த துஆவிலே சொன்னார்கள். கடன் சுமையிலே மாட்டிக்கொள்கிற அந்த நிலையிலிருந்தும் கடன் என்னை மிகைத்து விடுவதிலிருந்தும் இறைவா உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அந்த துஆவை நீங்கள் செய்து வாருங்கள், அல்லாஹ் உங்களுடைய கடனை நிறைவேற்றுவான் என்று சொன்னவுடன் அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரார்த்தனையை வழக்கமாக காலையிலும் மாலையிலும் அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்ச காலத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு இருந்த கடன் தொகைகள் எல்லாம் அதன் மூலமாக எப்படி கழிந்ததென்றே தெரியாத அளவிற்கு வருமானத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பரக்கத் செய்தார் என்பதை பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டுவார்கள், கடன் சுமையிலே மாட்டிக்கொண்டவர்கள் அதிலிருந்து மீள வேண்டுமா, அல்லாஹு மக்ஃபீனி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி மின் ஃபضலிக அம்மன் சிவாக. இறைவா உன்னிடம் உன் ஹராமான அந்த பொருளாதாரத்தை விட்டும் உன்னுடைய ஹலாலான பொருளாதாரத்தை கொண்டே போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய நிலையை எனக்கு தா. உன் அல்லாத வேறு யாரிடத்திலையும் தேவையாகாத அந்த நிலையை எனக்கு நீ கொடு என்ற கருத்துப்பட உள்ள அந்த துஆவை சொல்லி இந்த துஆவை ஓதினாலும் ஒரு மனிதனுக்கு மலை போல் அளவிற்கு கடன் சுமை இருந்தாலும் கூட அதிலிருந்து வெளியேறுகிற வழியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்ய சொல்லி தந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வை இஸ்லாமிய அந்த ஷரியத்திற்கு உட்பட்ட வாழ்வாக ஆக்கியருள் புரிவானாக. கடன் சுமையிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கியருள் புரிவானாக. நிறைவேற்ற முடியாத கடன்களை வாங்குகிற அந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து நம் அனைவர்களையும் இறைவன் காப்பாற்றி அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன